இன்றைக்கி நம்ம பார்க்குறதுங்க காலிஃப்ளவர் போண்டாங்க. அது எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாங்க. தேவையான பொருள் கடல மாவு 1 கப்புங்க, பச்சரிசி மாவு இருக்கு இல்லைங்களா, நம்ம இடியாப்பம் இதெல்லாம் செய்வோம் பாருங்கள், அந்த மாவு 4 ஸ்பூனுங்க, சீரகத்தூள், வெறும் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனுங்க, சீரகத்தூள் 1/4 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, 1 சிட்டிகை சோடாக்காரம், பெருங்காயம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாங்க, இந்த காலிஃப்ளவரை நல்லா துண்டு துண்டாக அறுத்துட்டு சுடுதண்ணி இல்லைங்க, தண்ணி வச்சு இதை மூழ்கிற அளவு தண்ணி வச்சு லைட்டாக உப்புங்க, 1 சிட்டிக்கு உப்பு போட்டு ஒரு கொதி கொதிக்க வச்சு இதில் இருக்க புழு பூச்சி எல்லாம் போயிடுங்க. அப்புறம் இந்த காலிஃப்ளவரை நம்ம எடுத்து வச்சுக்கோணுங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்க, கடல மாவு, இந்த அரிசி மாவு, வரமிளகாத்தூள், சீரகத்தூள், உப்பு, சோடாக்காரம், பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு நம்ம பஜ்ஜி மாவு கலக்கிற மாதிரி ஒரு கெட்டியாங்க பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக கரைச்சி வச்சுக்கோணுங்க. இப்போ நம்ம காலிஃப்ளவர் போண்டா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ இந்த காலிஃப்ளவர் இப்படி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம இதை முக்கி போடலாங்க. இங்கே பாருங்கள், மாவில் அப்படியே டிப் பண்ணி சூப்பராக இருக்குங்க. இது பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட நீங்கள் செஞ்சு பாருங்கள். காலிஃப்ளவர் வெட்டிட்டு அது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போடணுங்க. உப்பு லைட்டாக போட்டு கொதிக்க வைக்கணுங்க. நல்லா ஒரு கொதிச்சதுக்கப்புறம் அதை வடிச்சிட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கடல மாவு 1 கப்பு, அரிசி மாவு 4 ஸ்பூன், பெருங்காயத்தூள், சீரகத்தூள் 1/4 ஸ்பூன், வரமிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு எல்லாம் இந்த இப்படி மாவு கரைச்சிட்டு இப்படி போடணுங்க. சூப்பராக பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது செஞ்சு பார்த்தீங்கன்னா அப்புறம் இப்படியே தாங்க செய்வீங்க. காலிஃப்ளவர் வச்சு இப்படி டிப் பண்ணி போட்டுக்கலாங்க. ஈஸிங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. நல்லா இருக்குங்க. இதுக்கு நல்லா சாம்பார் சாப்பாட்டுக்கு, ரச சாதம், இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. நல்லா மொறுமொறுன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வேகட்டுங்க, வெந்ததும் பார்க்கலாம். நம்ம பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க காலிஃப்ளவர் போண்டாங்க. நம்ம எப்படி பஜ்ஜி மிளகாலையெல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி தாங்க. ஆனால் காலிஃப்ளவரை ஒரு லைட்டாக 2 கொதிக்க வச்சுட்டு தண்ணி வடித்து எடுத்து வச்சுக்கோணுங்க. ஏன்னா அதில் இருக்கிற பூச்சியெல்லாம் போகிறதுக்கு தாங்க. புழு இருக்குங்க, ஒரு பச்சை கலரில் சின்ன புழு இருக்குங்க, அதெல்லாம் போகிறதுக்கு தாங்க. சரிங்களா? இதே அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சரிங்களா? இப்போ நம்ம பார்க்கலாங்க. சூடாக இருக்குங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குங்க காலிஃப்ளவர் போண்டா. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ சூடாக இருக்குங்க, நான் டேஸ்ட் பார்த்து சொல்ல முடியாது. ஆறுன பிறகு தான் சாப்பிட்ணுங்க. சரிங்களா? என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. தேங்க்யூ.